ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் அந்த மாதத்தில் நிறை குறைகள் இருக்கும், நிறைய நல்லது கெட்டது இருக்கும். அதில் நிறை குறைன்னு பார்க்கும்போது நிறை குறைங்கிறது கிரகங்கள் மூலிமா சொல்லலாம். அதே நல்லது கெட்டதுன்னு பார்க்கும்போது அந்த மாதத்தில் வரக்கூடிய திதி அடிப்படையில் சொல்லலாம். ஒரு மாதம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய திதிகள் சூழ்ந்து தான் இருக்கும். அதில் மிக மிக சிறப்பான திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை பௌர்ணமியை சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்துலேயும் அமாவாசை பௌர்ணமி வரும். 15 நாட்களுக்கு ஒரு முறை பௌர்ணமி, 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை என்று 2 தினங்கள் வரும். இந்த 2 தினங்களுமே ஸ்பெஷல் தினங்கள் தான். மற்ற நாட்களை விட இந்த நாட்களில் மட்டும் எல்லா கோவில்கள்லேயும் சிறப்பு வழிபாடு செய்யப்படும். பௌர்ணமி என்றாலும் செய்யப்படும், அமாவாசை என்றாலும் செய்யப்படும். ஏன்னா இந்த நாளில் தான் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. பாசிட்டிவான வைப்ரேஷன் வரக்கூடியதாகவும் சொல்லப்படுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அமாவாசை தான் தற்போது வரப்போகுது. என்னைக்குன்னு பார்க்கலாமா? மே மாதம் 16ஆம் தேதி. கரெக்டாக அன்னைக்கு வைகாசி மாதம் 2ஆம் நாள். தமிழ் மாதத்தில் 2வது மாதம் வைகாசி மாதத்துடைய 2ஆம் நாள் கிழமை சனிக்கிழமை. அன்னைக்கு தான் நிறைஞ்ச அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை வைகாசியில் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் முற்றிலும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சக்திகள் நிறைந்து இருக்கும். அதனால் இந்த அமாவாசையை தவற விடக்கூடாது. அமாவாசைங்கிறது நிறைய பேர் சாதாரண நாளுன்னு சொல்லி கடந்துடுறோம். அதுவும் வெளியூரில் இருக்கிறவங்களாம் அமாவாசையை சாதாரணமாக நினைத்து கடந்துடுறோம். உண்மையாலுமே அமாவாசை சாதாரண நாள் கிடையாதுங்க. அமாவாசை அன்னைக்கு முறையாக தர்ப்பணம் இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் அமாவாசை அன்னைக்கு முறையாக செய்ய வேண்டியதை செய்யாமல் மட்டும் இருக்காதீங்க. இது ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய அமாவாசைக்குமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு கடமை. எப்படி ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை என்று குறிப்பிடப்படுதோ அதுபோல் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதுக்காக தான் முன்னோர்களுக்கு உகந்த அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கறது நம்மளுடைய கடமை என்பது குறிப்பிடப்படுது. இப்போ வைகாசியில் வரக்கூடிய சனி அமாவாசையாக வர்றதுனால முதல்ல தர்ப்பணம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு பிறகு இந்த அமாவாசையில் கிரகங்களால் சிறப்பான முறையில் இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டு உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த வைகாசி அமாவாசை ஏற்றத்தை கொடுக்குமா இல்லை தோல்வியை கொடுக்குமா அப்படிங்கிறத விளக்கமாக நான் சொல்வதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த அமாவாசையை சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதீங்க. இந்த அமாவாசை சர்வசக்தி வாய்ந்த அமாவாசை. வைகாசியில் வரக்கூடிய அமாவாசையில் இவற்றையெல்லாம் செய்தீங்கன்னா மிகுதியான பலன்கள் உங்கள் ராசிக்கு பெற முடியும். எவற்றையெல்லாம் செய்தால் மிகுதியான பலன்கள் பெறலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சந்திரன் விண்ணில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களை கடந்து பௌர்ணமி அமாவாசை என்கின்ற 2 திதிகளை சேர்த்து ஒரு மாதம் என கணக்கிடப்படுகிறது. இதில் சந்திரன் முழுவதுமாக மறைந்துவிடக்கூடிய தினம் அமாவாசை. சந்திரன் முழுமையாக தெரியக்கூடிய தினம் பௌர்ணமி. இந்த அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் பல ஆன்மீக செயல்களை செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்குது. அப்படியான ஒரு மிக சிறப்பான தினமாக வைகாசி அமாவாசை இந்த டைம் சனிக்கிழமை வருகிறது. இந்த வைகாசி அமாவாசை தினத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதை கரெக்டாக செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ வைகாசி மாத அமாவாசை தினத்தில் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடித்துருங்க. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தங்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க. மைத்திர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அந்த நேரத்துக்கு போங்க. அந்த நேரம் அதிகாலை நேரங்க. அந்த நேரத்துக்கு போய் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் தாங்க. ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் தர முடியாதவங்க இந்த தினம் நீங்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எள் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக படைங்க. அதுவே முன்னோர்களுக்கு திதி அளித்த பலனை உண்டாக்கும். ஒன்று வேதியர்கள் கொண்டு நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுங்க, இல்லைனா வீட்டிலேயே நீங்களே தர்ப்பணம் கொடுக்குற மாதிரி நான் சொன்னதை பண்ணுங்க. இதோடு நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா, நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, உடல்நலம் தேரணும்னு நினைக்கிறவங்க வைகாசி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காவை ஒன்று வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து உங்களுக்கு திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும். இந்த மாதிரி செய்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக மொத்தம் இந்த வைகாசி மாதம் இறை வழிபாடு விரதங்கள் மேற்கொள்ள ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொண்ட முறையில் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை வழிபாடு செய்தீங்கன்னா
குடும்பத்தில் ஏற்படக்கூடிய நிம்மதியற்ற நிலை நீங்கும், சுபிட்சங்கள் பெருகும், திருமணத்தடை புத்திரப்பாக்கின்மை போன்ற குறைபாடுகள் நீங்கும், தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நிலை நீங்கி நல்ல லாபங்கள் ஏற்படும், குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய நிலை உண்டாகும், கடன் வறுமை நிலை போன்றவை ஏற்படாமல் காக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த வைகாசி அமாவாசையில் இந்த விஷயங்கள்லாம் செய்ய பாருங்க. இதெல்லாம் தாங்க வைகாசி அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்று குறிப்பிடப்படுது. இப்போ தான் உங்களுக்கு மெயின் பிக்சரு, உங்களுக்கான சிறப்பு பலன்கள் பற்றி ஷேர் பண்ண போகிறேன். வைகாசி அமாவாசையில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதனோட அடிப்படையில் உங்களுக்கு அமாவாசையிலேருந்து தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ தன்னை பற்றி நினைத்து வருந்தாம பிறரை நினைத்து வருந்துபவர்கள் நீங்கள். அதனால் கடவுள் துணை என்றுமே உங்களுக்கு உண்டு. இந்த ஒரு இதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சிறப்பு பலன்களாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இடமாற்றமானது நிகழும். அதோடு நீங்கள் விரும்பிய இடத்திற்கு செல்வதற்கு கடவுள் உங்களுக்கு நிறைய அனுக்கிரகத்தை இந்த டைம் கொடுக்க போகிறாரு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா தொல்லை கொடுத்து வந்த மேல் அதிகாரிகள், உங்கள் கூட தொல்லை கொடுத்து வந்த சக ஊழியர்கள் இனி தவறின உணர்ந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. ஸோ நட்பு பாராட்டுற மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் ராசிக்கு ஏற்படும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அதுக்கப்புறமா நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகி போவாங்க. அதுவும் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு பெருகுவாங்க. வாடிக்கையாளர்கள் பெருகுவது, சொந்த தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு போட்டியாளர்கள் விலகி போவது, இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் நடக்க போகுது. அதுக்கான ஒரு காலமாக இந்த அமாவாசை காலம் உங்களுக்கு அமையும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. அதோடு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட காலமாக சம்பதிகளுக்கு இடையே ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கும். குடும்பத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடைக்கும். சகோதர சகோதரி வழிகளில் உதவிகள் கிடைக்கும். கிடைத்த உதவிகள் கொண்டு முன்னேறுங்க. அப்புறம் கலைஞர்களாக இருந்தீங்கன்னா பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. புகழ்பெற்ற பகுதியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படப்பிடிப்புக்கு சென்று வருவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. செல்வாக்கு கூடும். பிரபலமானவர்களுடைய பாராட்டு குவியும் உங்கள் கலைஞர்களுக்கு. மாணவர்களுக்கு வகுப்பில் அமைதி காப்பது மிக நன்று. கல்வி கற்பதற்கு ஏதுவாக பெற்றோர்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தருவாங்க. அதை பார்த்து நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணி பயன்பெறணும். ஸோ உங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதெல்லாம் தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.